Assalamualaikum. Hi everyone. This is your Shabi's recipe. Friends, நம்முடைய சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணுங்க and பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ press பண்ணுங்க. அப்பதான் என்னோட notification உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்முடைய ரெசிபியில நம்ம பார்க்க போறது bread omelette எப்படி வீட்ல ஈஸியா பண்றது அப்படின்றது தான். சட்டன் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இதுக்காக இன்னைக்கு நான் ஒரு mixing bowl எடுத்துக்கிட்டேன். இதுல 2 egg வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த எக் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஃபைனா சாப் பண்ணியிருக்கிற 2 மீடியம் சைஸ் ஆனியனை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆனியன் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ஆம்லேட் ஊற்றுறப்ப இந்த ஆனியன் வந்து நல்லா சாப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உடையாமல் வரும் நம்மளுக்கு ஆம்லேட். அதனால தான் இது நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பிளெண்டர் வச்சு. நான் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நொர வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இந்த தக்காளி வந்து ஒரு ஸ்மால் சைஸில் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அண்ட் கருவேப்பிலையே அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையே எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணுறோம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இதில் மிளகுத்தூள் வந்து ஏன் அதிகமாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதனால தான் இதில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மிக்சரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறதால நம்மளுக்கு எல்லா மசாலாவும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது ஒரு சைடு அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கோங்க. தவாவில் வந்து ஒரு 2 பீஸ் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்றைக்கி நான் 4 பிரெட் ஸ்லைஸை எடுத்திருக்கேன். ஸோ இது 2 இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த எக் மசாலாவை இது மேலே போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். நீங்கள் ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா இது நல்லா உடஞ்சிடும் இந்த ஆம்லேட் எல்லாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் கீழே அடியில் ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் நல்லா குக் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நடுவில் வந்து மிடில் ஒரு கட் பண்ணிக்கலாம். இந்த கட் எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்லைஸ் வந்து இன்னொரு ஸ்லைஸ் மேலே கரெக்டாக ஈவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிங்கன்னா அது உடஞ்சிடும். இப்போ நல்லா திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் நல்லா குக் ஆகட்டும். இந்த மேலே ப்ரெஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ 1 மினிட்க்கு அப்புறம் இந்த பிரெட் ஸ்லைசஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டான பிரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு பிரெட் ஆம்லேட் ரொம்ப சட்டுன்னு செய்யலாம். இது வந்து பேச்சுலர்ஸ் ரெசிபியாக கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஈஸியாகவே செய்யலாம். அந்த அளவுக்கு எம்மியான ஒரு டேஸ்ட் கிடைச்சது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.